8ஆம் வகுப்பிலும் இயல் 4ல் கற்கண்டல வேற்றுமை பார்க்க போகிறோம். பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை நம்ம வேற்றுமைன்னு சொல்வோம். இதற்காக பெயர்ச்சொல்லோடு இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள்னு சொல்வோம். இந்த வேற்றுமையில் 8 வகை இருக்குது. முதல்லிருந்து 8 வரைக்கும். முதல் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் வேற்றுமைன்னு இருக்கும். இதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் 6 வேற்றுமை உருபு இருக்குது. முதல் வேற்றுமையோட இன்னொரு நேம் என்ன சொல்வோம்னா எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். இந்த முதல் வேற்றுமை எப்படி இருக்குன்னா, எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை, இந்த 3 உறுப்புகளும் இடம் பெற்றிருக்கும். பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாயோட வேற்றுமை உறுப்பு எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று பொருள் தரனால முதல் வேற்றுமைன்னு சொல்கிறோம். முதல் வேற்றுமை இன்னொரு நேம் என்ன சொல்வோம்னு சொன்னோம், எழுவாய் வேற்றுமை. எடுத்துக்காட்டு, பாவை வந்தால், அவ்வளோதான். இரண்டாம் வேற்றுமை அப்படின்னா என்னென்னா, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்ன, ஐ. ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு கிடையாது. மீதி இருக்கிறதுக்கு எல்லாமே ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதுதான் ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும் நம்ம. ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஓகே. ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை. இப்போ பாருங்கள், கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். ஓகேவா? கபிலர் பரணரை புகழ்ந்தார், கபிலரை பரணர் புகழ்ந்தார். ரெண்டுமே டிஃபர் ஆகுது. இந்த ஐ நம்ம ஜாயின் பண்ணுற இடத்த பொறுத்து. கபிலர் பரணரை புகழ்றதுன்னா கபிலர் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. கபிலரை பரணர் புகழ்ந்தார், கபிலரை பரணர் அப்ரிஷியேட் பண்ணார். அப்படியே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் தமிழில் நம்ம மொழியில் யூசேஜ் கரெக்டாக இல்லைன்னா அப்படியே பொருள் மாறிடும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த 2 தொடர்களையும் கவனிக்கிறப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயரோடு இணைதோ அந்த பெயர் செயற்படு பொருளாக மாறுது. கபிலர் பரணரை புகழ்ந்தார். ஐ எங்கு ஜாயின் ஆகுது அது என்னவா மாறுது, செயற்படு பொருளாக மாறுதுன்னு சொன்னேன். இப்போ பரணருங்கிறது என்னவா மாறுறாரு, செயற்படு பொருளாக மாறுறாரு. கபிலரை பரணர் புகழ்ந்தார். ஓகே. இப்போ செயற்படு பொருள் என்னது, கபிலர். ஏன்னா கபிலரைன்னு வந்திருக்கு இல்லையா? ஐ எங்கே ஜாயின் ஆகுதோ அது செயற்படு பொருள், அவ்வளோதான். இரண்டாம் வேற்றுமையை செயற்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஏன், ஐ எங்கே ஜாயின் ஆகுதோ அப்போ அது என்னவா மாறிடுது, செயற்படு பொருளாக மாறிடுது. அதனால் அதோட இன்னொரு பேர் என்னது, செயற்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமை எங்கே தான் வரும், என்ன வகையான பொருளை தரும், ஆக்கல், அழித்தல், அடைதல், நீக்கல், ஒத்தல், உடைமை, இந்த 6 வகையான சொற்களில் வரும். இந்த 6 வகையான பொருட்களில் வரும். இரண்டாம் வேற்றுமை எந்த 6 வகையான பொருட்களை வரும், ஒன்று ஆக்கிறது, அழிக்கிறது, அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஆக்கல், கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கா. டெஸ்ட்ரக்டிவ், அழித்தல், பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். ஆக்கல், அழித்தல். அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தான், போய் சேர்றது. ஓகேவா? நீத்தல், காமராசர் பதவியை துறந்தார், உன்னை வேணான்னு சொல்லி விலைக்கு வர்றது. ஒத்தல், தமிழ் நமக்கு உயிரை போன்றது, இந்த கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி. உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை, இந்த 6 வகையான பொருட்களில் இது வந்திருக்கு. வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்னு சொல்வோம். வேற்றுமை உருபுகள் இடம் பெற வேண்டிய இடத்தில் இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் வேற்றுமை தொகைன்னு சொல்வோம். ஓகேவா? வேற்றுமை உருபு ஒரு தொடரில் இடம் பெற்றிருக்குன்னா வேற்றுமை தொடர். அது இடம்பெற வேண்டிய இடத்துல இடம்பெறாமல் மறைஞ்சிட்டு இருந்த பொருள் கொடுத்துச்சுன்னா வேற்றுமை தொகை. மறைந்திருந்து வந்தால் தொகை. ஓகேவா? தெளிவாக தொடரில் வேற்றுமை உருபு இடம் பெற்றிருந்தால் அது வேற்றுமை உருபு, வேற்றுமை தொடர். ஓகே. வேற்றுமை உருபு இடம் பெற்றிருக்க தொடரை வேற்றுமை தொடர்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபு இடம்பெறாமல் மறைஞ்சிருந்த பொருள் தருதுன்னா அதை நம்ம வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். இப்போ 3ஆம் வேற்றுமை. ஓகே, நான் ஷார்ட்கட் சொன்னப்போ ஐ, ஆல், கூன்னு சொன்னேன். அப்போ 3ஆம் வேற்றுமை ஆல் ஷார்ட்கட். ஓகேவா? இது எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல், ஆன், ஒடு, ஓடு, இந்த 4மே 3ஆம் வேற்றுமைக்குரிய ஒரு வேற்றுமை உருபுகள். 3ஆம் வேற்றுமையின் வேற்றுமை உருபுகள் என்னென்ன, ஆல், ஆன், ஒடு, ஓடு. ஓகேவா? இதில் அந்த ஆல், ஆன் அப்படின்றது கருவி பொருள், கருத்தா பொருள், இந்த 2 வகையான பொருட்களை வரும். கருவி பொருள் அப்படின்னா முதற்கருவி, துணைக்கருவி அப்படின்னு 2 வகைப்படும். கருவியே இங்கே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி.
கருவினா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வெப்பன். ஓகேவா? இந்த வெப்பன் வந்து இதுதான் வந்து நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து முதற்கருவி. ஜஸ்ட்டு வந்து ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுது. இட்ஸ் நாட் ப்ரைமரி, செகண்டரியாக இருக்குன்னா. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. மரத்தால் சிலை செய்தான். இப்போ மரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே. உளியால் சிலை செய்தான். உளி வந்து இங்கே வந்து ஒரு துணைக்கருவியாக தான் இருக்கு. கருவினா இப்போ என்னன்னு புரியுதா? கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 பொருட்களில் தான் வந்து இந்த ஆல், ஆன் இந்த 2மே வரும். இப்போ கருவி பொருள் பார்த்துட்டோம். அடுத்து கருத்தா பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தான்னு 2 வகைப்படும் கருத்தா பொருள். கருத்தான்னு என்ன ஃபஸ்ட்டு? பிறரை செய்ய வைக்க ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது இயற்றுதல். தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். புறந்தூய்மை நீரான் அமையும். இந்த ஆண் அப்படின்ற உருபு எங்கே வரும்? பெரும்பாலும் செய்யுளில் தான் வரும். இப்போ இந்த கருத்தா பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டாக பார்க்கலாமா? ஒரு டைம் பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு டைம் பார்க்கலாமா? கருத்தால வந்து 2 வகைப்படும். ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா. கருத்தானா அது என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவங்களை செய்ய வைக்கிறதே ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்யறது இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இது வந்து ஏவுதல் கருத்தா. இதே வந்து சேக்கிழார் வந்து அவர் தான் பெரிய புராணம் இயற்றார், அவர் ஆள் வச்சு ஒன்றும் இயற்றல, அதனால இது இயற்றுதல் கருத்தா. சரி, கரிகாலனால், சேக்கிழாரால், ஆள் சொல்லிட்டீங்க. ஆண் எப்படி? ஆண்கிறது எங்கே வரும்? இந்த உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் தான் வரும். புறந்தூய்மை நீரான் அமையும். இது ஆண். இந்த ஆண்கிறத இந்த வேற்றுமை உருபு வந்து எந்த வேற்றுமைக்குரியது? 3ஆம் வேற்றுமைக்குரியது. ஆள் எங்கே வரும், ஆண் எங்கே வரும்னு பார்த்துட்டோம். ஆள் எங்கே வரும் நம்மளுக்கு? ஆள்ங்கிறது வந்து ஏவுதல் கருத்தாவிலையும் இயற்றுதல் கருத்தாவிலையும் வரும். கருத்தான என்னன்னு பார்த்துட்டோம். ஏவுதல் கருத்தம் இயற்றுதல் கருத்தாவில் வரும் இந்த ஆள்ங்கிறது. ஆண்கிறது எங்கே வரும்? பெரும்பாலும் செய்யுளில் தான் வரும் நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கருவி பார்த்தோம் இல்லையா? முதற்கருவி, துணைக்கருவி அப்படின்ட்டு கருவி 2 வகைப்படும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆள், ஆண் ஆகியவை கருவி பொருள், கருத்தா பொருள் 2ல் வரும். கருவியில் முதற்கருவி, துணைக்கருவி இருக்கு. கருத்தா பொருளில் ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தான் இருக்கு. ஏவுதல் கருத்தானா நம்மளே வந்து பண்ணாமல் வேற ஒருத்தங்களை வந்து செய்ய வைக்கிறது. ஏற்றுதல் கருத்தானா நம்மளே பண்ணுறது. செய்யுளில் வர்றது தான் ஆண். புறந்தூய்மை நீரான் அமையும். இது வரைக்கும் கிளியராக இருக்கா? சரி, ஓகே. அடுத்து ஒடு, ஓடு. இது 2 எப்போ வரும்னு பார்த்தோம்னா இது 3ஆம் வேற்றுமை உறுப்புகள் தான். உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். உடன் நிகழ்ச்சி. தாயோடு குழந்தை சென்றது. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றது. டிபெண்ட் பண்ணி போகிறது. ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறது. அவங்களோட போனாங்க. ஓகே, பிரதமரோட குடியரசுத் தலைவர் வந்தார். ஓகே, அவரோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ தான் இந்த ஒடு ஓடுன்னு சொல்லுவோம். தாயோடு குழந்தை சென்றது ஒடுன்னு சொல்லலாம். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஓடு. இந்த ஒடு ஓடு எங்கே வருது? உடன் நிகழ்ச்சி பொருளில் வருது. நம்மளுக்கு இங்கே கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒடு ஓடுன்ற 3ஆம் வேற்றுமை உருவுகள் எந்த பொருளில் வரும்? உடனிகழ்ச்சி பொருள். உடனிகழ்ச்சி பொருளில் வரும் 3ஆம் வேற்றுமை உருபு என்ன? ஒடு ஓடு. உடனிகழ்ச்சி பொருளில் வரும் உருபு என்னன்னு கேட்டாலே வந்து ஒடு ஓடுதான். இந்த ஆள், ஆண் அப்படின்றது வந்து எங்கே வரும்? கருத்தாவில் வரும். அந்த கருத்தாவும் என்ன கருத்தாவாக இருக்கும்? ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தான் 2 இருக்கு. ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தால வந்து நம்மளுக்கு வந்து ஆள்ங்கிறது வரும். ஆண் அப்படின்றது வந்து செயல் பகுதியில் வரும். எக்ஸ்கியூஸ் மீ. முதற்கருவி, துணைக்கருவி அப்படின்னு 2 வகைப்படும். முதற்கருவி, துணைக்கருவின் கருவி வந்து 2 வகைப்படும். 4ஆம் வேற்றுமைக்கு வந்து என்ன உருபு? கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. இது எங்கெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை இந்த பொருட்களெல்லாம் வரும். இன்னொருக்க சொல்லாமல் 4ஆம் வேற்றுமை உருபு என்னது? கூ. எங்கெல்லாம் வரும்? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. சரி, கொடைன்னா என்ன? தானமாக கொடுக்கறது. முல்லைக்கு தேர் கொடுத்தான், அந்த கூ அங்கே வருது இல்லையா? பகை, புகை, மனிதனுக்கு பகை, மனிதனுக்கு ஒரு பகையான ஒரு இதில் வருது. நட்பு, கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி, கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல், தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார்.
அதுவும் அதில் வந்து எதுக்காக பால் வாங்கினாங்கன்னு கேட்டால் தயிருக்குன்னு சொல்லுவான். பொருட்டு எதன் பொருட்டு? தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டு. எதற்காக பாடுபட்டார்னா தமிழ் வளர்ச்சிக்குன்னு சொல்லுவான். முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ, என்ன உறவு முறை அப்படின்றது. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். ஜென்ரலாகவே கூல முடிஞ்சதுனாலே வந்து 4ஆம் வேற்றுமை உருபு தான். ஓகே, இந்த 4ஆம் வேற்றுமை உருபு வந்து மெயினாக எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை, இந்த 8 இடங்கள்ல வரும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. 5ஆம் வேற்றுமை என்னன்னு பார்த்தோம்னா ஐ, ஆல், கு. ஓகேவா? ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை, ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை, கூங்கிறது 4ஆம் வேற்றுமை. அதுக்கடுத்து ஐயாளுக்கு இன்னுன்னு சொன்னான் இல்லையா? இப்போ இந்த இன்னை வச்சு பார்க்கலாம். இல்லு, இன்னு ரெண்டுமே வரலாம். ஓகேவா? நான் வந்து 2 உறுப்புகளை ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இன்னு, இல்லு, அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக கெஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே 5ஆம் வேற்றுமை உறுப்பு. இது எங்கே வரும்னு பார்த்தோம்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அப்படிங்கிற பொருளில் வரும். 5ஆம் வேற்றுமை எந்தெந்த பொருட்களை வரும்? 4 பொருட்களை வருது. 4ஆம் வேற்றுமை 8 பொருட்களை வந்துச்சு. ஜஸ்ட் அதை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த பொருட்கள்னு சொல்கிறது. 5ஆம் வேற்றுமை எந்தெந்த பொருட்களை வரும்? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது, இந்த பொருட்களை வரும். நீங்கள்னா தலையின் இழிந்த மயிர். ஒப்புனா பாம்பின் நிறம் ஒரு குட்டி, கம்பேர் பண்ணுறது. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல்ன்றப்ப வந்து 4ஆம் வேற்றுமை. தமிழ்நாட்டின் கிழக்குன்றப்ப 5ஆம் வேற்றுமை. ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். எதை பாடுவதில் வல்லவர் காலமேகம்? சிலேடை பாடுவதில். எப்படி கண்டுபிடிக்கிறது? பாடுவதில் இல் வந்திருக்கு இல்லையா? இந்த இன்னு இல்லு வந்துருச்சுனால 5ஆம் வேற்றுமை தொகை. இப்போ உங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின் கேட்கலன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது வந்து எந்த பொருளில் வந்திருக்குன்னு கேட்கலாம். அப்போ சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் நம்ம ஏதுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல்னா எல்லை. பாம்பின் நிறம் ஒரு குட்டி, கம்பேர் பண்ணுறது ஒப்பு. நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது, இது ஒரு டேபிள் மாதிரி போட்டு படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். 6ஆம் வேற்றுமை ஐ, ஆல், கு, இன் முடிச்சிட்டோம். அடுத்து அது, ஷார்ட்கட் என்னது? அது, அது, ஆது, ஆ, இதெல்லாமே வந்து 6ஆம் வேற்றுமை உறுப்புகள்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த வேற்றுமை வந்து உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள்னு சொல்லுவாங்க. உரிமை பொருளோட இன்னொரு நேம் என்னது? கிழமை பொருள். இது என்ன பொருளில் வரும்? உரிமை பொருளில் வரும். எந்த வேற்றுமை உரிமை பொருளில் வரும்? 6ஆம் வேற்றுமை. ராமனது வில், நண்பனது கை, அந்த அதுன்னு வந்திருக்கு இல்லையா? அதனால் மேக்ஸிமம் வந்து ஆது, ஆ, அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் பயன்படுத்துறதில்ல. இந்த கொஸ்டின் கேட்கலாம். எந்த 2 வேற்றுமை உறுப்புகள் இக்காலத்தில் பயன்படுத்தப்படுவது இல்லை? ஆது, ஆ. ஆது, ஆ, இந்த 2 வேற்றுமை உறுப்புகள் நம்ம எங்கே பயன்படுத்துறது இல்லை? இந்த காலத்தில் பயன்படுத்துறது இல்லை. அது எந்த வேற்றுமையில் வருது? 6ஆம் வேற்றுமையில். 7ஆம் வேற்றுமை என்னன்னு பார்க்கலாமா? 7ஆம் வேற்றுமை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா கண். 7ஆம் வேற்றுமை ஐ, ஆல், கு, இன், அது கண். ஓகேவா? கண். மேல், கீழ், கால், இல், இடம், இந்த உறுப்புகளும் இருக்குதுக்கு. மேல், கீழ், கால், இல், இடம். இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. இங்கே கண்ணன் வந்திருக்கு இல்லையா? இது 7ஆம் வேற்றுமை. இல் என்னும் உறுப்பு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமைன்னு மனசில் வச்சுக்கணும். இந்த இல்லை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை 2 இடத்துல வரும்னு சொல்லிட்டாங்க. ஐ, ஆல், கு, இன்னது கண். ஐ, ஆல், கு, இன். இன் அப்படின்றப்ப வந்து 5ஆம் வேற்றுமையில் வந்து பக்கத்தில் வந்து இல்லுன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது 7ஆம் வேற்றுமையிலே இப்போ இல்லு வருதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் பொருளில் வந்து 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமையில் வந்து நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது 4 பொருள் பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து நீங்கள் பொருளில் வந்துச்சுன்னா என்னது? அது நீங்கள் பொருளில் வந்ததுன்னா 5ஆம் வேற்றுமை. அதே வந்து இடப்பொருளில் வந்துச்சுன்னா 7ஆம் வேற்றுமை. ஒரு இடத்தோட பொருளில் வருது, ஒரு இடத்தோட பேரில் வருது அப்படின்னா அது வந்து 7ஆம் வேற்றுமை. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 8ஆம் வேற்றுமை இது வந்து எப்படி வரும்? விழிப்பொருளில் வரும். இது விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். முதல் வேற்றுமை என்ன சொன்னோம்? இழுவாய் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை நம்ம என்ன சொல்கிறோம்? விழி வேற்றுமைன்னு சொல்கிறோம். அது என்ன விழிப்பொருள்? படர்க்கை பெயரை முன்னேறி பெயராக மாற்றி அழைப்பதே விழி வேற்றுமைங்கிறோம். படர்க்கை பெயரை முன்னேறி பெயராக மாற்றி அழைக்கிறது. இந்த வேற்றுமைக்குன்னு தனியாக உருபெல்லாம் கிடையாது. பெயர்கள் வந்து திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன்கிறத அண்ணா, புலவருங்கிறத புலவரே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? விழித்து சொல்கிறது, ஒருத்தரை வந்து குறித்து சொல்கிறது. அதை வந்து நம்ம என்ன சொல்வோம்? ஆசிரியருங்கிறத வந்து ஆசிரியரே அப்படி சொல்வோம். இப்போ வந்து
நண்பர்கள், நண்பனே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் விழி வேற்றுமை. இது வந்து என்ன வேற்றுமை? 8ஆம் வேற்றுமை. இப்போ நம்ம எத்தனை வேற்றுமைகள் பார்த்துருக்கோம்? 8 வேற்றுமைகள் பார்த்துருக்கோம். இந்த ஒரு டேபிளை வச்சுட்டு எல்லா வேற்றுமையும் நம்மளால் வந்து ஈஸியாக மைண்டில் செட் பண்ண முடியும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது, வேற்றுமை உருபு கிடையாது. 2லிருந்து 7 வரைக்கும் தான் இருக்கு. அந்த ஐ ஆல்க்கும் இன் அதுக்கான ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமைக்கு ஐ ஒன்றே ஒன்று தான். 4ஆம் வேற்றுமைக்கு கு ஒன்றே ஒன்று தான். 7ஆம் வேற்றுமைக்கு கண் ஒன்றே ஒன்று தான். இந்த ஆள் அப்படின்றப்ப ஆள், ஆண், ஒடு, ஓடு இந்த 4 மைண்டில் வச்சுக்கணும். 6ஆம் வேற்றுமை அது. அது மட்டுமா? ஆது, இந்த ஆது ஆவும் இந்த காலத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஆளு ஆணு எப்போ வரும்? ஒடு ஓடு எப்போ வரும்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆள் ஆண் வந்து எப்போ வரும்? கருத்தாவில் வரும். ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா, அந்த இடத்துல தான் வந்து இந்த ஆள் ஆண் இது ரெண்டுமே வரும். ஆள் வரும், மேக்ஸிமம் ஆள் வரும். ஆண்கிறது வந்து செய்யுளில் தான் வரும் பெரும்பாலும். ஆள் எப்போ வரும்? ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தால் வரும். ஒடு ஓடுங்கிறது எங்கே வரும்? உடனிகழ்ச்சி பொருளில் வரும். இப்போ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம்? கொஷின்ஸ் கேட்குறேன், ஆன்சர் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பெயர் சொல்லின் முறையை வேறுபடுத்தும் முறையே டேஸ் என்பர். பெயர் சொல்லின் முறையை வேறுபடுத்தும் முறையே டேஸ் என்பர். வேற்றுமை. பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளே டேஸ் என்று கூறுவர். பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளே டேஸ் என்று கூறுவர். வேற்றுமை உருபுகள். வேற்றுமை டேஸ் வகைப்படும். எத்தனை வகை? 8 வகைப்படும். எந்த 2 வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு கிடையாது? முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும். ஓகேவா? அடுத்து வேற்றுமை உருபுகள் வந்து தொடர்களில் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு, இடம்பெற்று இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்வோம்? வேற்றுமை தொடர்னு சொல்வோம். வேற்றுமை உருபு இடம்பெற வேண்டிய இடத்துல வந்து இடம்பெறாமல் மறைஞ்சிருந்து பொருள் கொடுக்குதுன்னா அதை வந்து என்ன சொல்வோம்? வேற்றுமை தொகைன்னு சொல்வோம். ஓகேவா? வேற்றுமை உருபு இடம்பெற வேண்டிய இடத்தில் இடம்பெறாமல் மறைந்திருந்த பொருள் தந்தால் டேஸ். வேற்றுமை தொகை. தொகை மறைந்திருந்து பொருள் தருவது. எஸ்கேப் ஆகிட்டு அமௌண்ட்டை மட்டும் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி வச்சுக்கலாம் வேணாம். ஓகேவா? வேற்றுமை உருபு இடம்பெற்றுள்ள தொடரை வேற்றுமை தொடர். வேற்றுமை இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னா வேற்றுமை தொடர். இல்லை, வேற்றுமை உருபு இல்லவே இல்லை, எஸ்கேப் ஆயிருச்சு, ஏதோ மீனிங் மட்டும் வருதுன்னா தொகை. தொகையோடு ஓடிட்டாங்க, தொகையை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செட் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட்டு. முதல் வேற்றுமையோட அனுதிர்நேமம் எழுவாய் வேற்றுமை. ஏன் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறோம்? ஏன்னா எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை 3 உறுப்பிடம் பெற்றிருக்கும். எழுவாயோட எந்த உருவுமே இணையாமல் தனிச்சு எழுவாய் மட்டும் நிற்குது. அதனால் அந்த வேற்றுமை என்ன சொல்கிறோம்? எழுவாய்ன்னு சொல்கிறோம். 2ஆம் வேற்றுமையோட உருபு என்னது? ஐ. இது ஒரே ஒரு எழுத்து தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த ஐ எந்த பொருளில் வரும்னு சொல்லி கேட்டாங்கன்னா 6 வகையான பொருள் இருக்கு இல்லையா ஐக்கு? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. இதுதான் அந்த 6 வகையான பொருள். 3ஆம் வேற்றுமை உருபு என்னது? ஐக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? ஆள். ஆள் மட்டுமா? ஆள், ஆண், ஒடு, ஓடு. இப்போ அந்த ஆளுங்கிறது வந்து எப்படி வரும்? இயற்றுதல் கருத்தாலையும் வரும், ஏவுதல் கருத்தாவிலையும் வரும். அதே மாதிரி கருவி சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்னும் 2 கருவி சொல்லியிருக்கேன். முதற்கருவி, துணைக்கருவி, 2 கருவி சொல்லியிருக்கேன். இப்போ இயற்றுதல் கருத்தானா வந்து அவங்களே செய்கிறது, ஏவுதல் கருத்தானா வேறவங்களை வச்சு செய்ய வைக்கிறது. சேக்கிலர் வந்து பெரிய புராணம் இயற்றப்பட்டது, சேக்கிலரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டதுங்கிறது இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தானம் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இப்போ வந்து நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுறதில்ல அதிகம்? நம்ம யூஸ் பண்ணாதது வந்து எதுன்னு பார்த்தோம்னா 6ஆம் வேற்றுமையில் ஆது, ஆ அந்த 2 ஓம உருபுகளும் வந்து சரி, அந்த 2 வேற்றுமை உருபுகளும் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒடு ஓடுங்கிறது எப்போ வரும்? உடனிகழ்ச்சி பொருளில் வரும். ஒடு ஓடுங்கிறது. தாயோடு போனாங்க, தாயோடு தந்தையும் வந்தார், இது மாதிரிலாம் சொல்கிறது. உடனிகழ்ச்சி பொருள், உடனிகழ்ச்சி பொருள், உடன் நிகழ்ச்சி, உடன் நிகழ்ச்சி. அதாவது ஒருத்தர் கூட இன்னொருத்தங்க சேர்ந்து ஜாயினாக போகிறப்ப தான் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். 4ஆம் வேற்றுமை உருபு என்னது? இது எப்போ வரும்? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை 8 இது சொல்லியிருக்கோம், அங்கே வரும். 4ஆம் வேற்றுமை உருபோட கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலை செய்தான். இப்போ அந்த ஆகங்கிறது எந்த வேற்றுமை? 4ஆம் வேற்றுமை. ஆகங்கிறது 4ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை என்ன? இல்லு, இன்னு, இது 2மே. இது எங்கே தான் வரும்? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது, இந்த பொருட்களை வரும். 4 பொருட்களை வரும் 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமைக்கு ஐயாளுக்கு இன், அது, அது, ஆது, ஏன் அந்த ஆது நான் சொல்லலைன்னா அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால. 7ஆம் வேற்றுமைக்கு கண்ணு. கண்ணு மட்டுமா இருக்கு? மேலே, கீழே, காலு, இல்லு, இடம், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொல் வந்து 7ஆம் வேற்றுமையின் உருபு இடம்பெறும். ஆல்மோஸ்ட் இந்த இடம் காலம் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இடம் காலம் யூஸ் பண்ணிக்கிறோம் 7ஆம் வேற்றுமையில. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. விழி வேற்றுமைனா ஒருத்தங்களை வந்து விழித்து கூறுவது. அண்ணன் அப்படின்னா கூப்பிடுறோம், அண்ணன் அப்படி கூப்பிடுறோம், இல்லை அண்ணா. புலவர், நோ, புலவரே, இது மாதிரி தான் கூப்பிடுறோம். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. உவம உருபு என்ன, சொல்லுருபு என்ன, எந்தெந்த பொருட்களில் வரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அவ்வளோதான். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது என்னது, வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது, விழி வேற்றுமை. உடன்நிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். உடன் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னா என்னது, இப்போ ஐ, ஆல், கூ, இன், அது, கண் நினச்சி பாருங்க. அப்போ உடனிகழ்ச்சி பொருள் எங்கே வந்தது நம்மளுக்கு, இந்த ஒடு ஓடோடு தான் வந்தது. உடனிகழ்ச்சி பொருள் ஒருத்தங்களோட இன்னொருத்தங்க ஓடுறாங்க நடக்கிறாங்கன்னா அந்த உடனாக நடக்கிறது, அப்போ உடனிகழ்ச்சி பொருள். ஓகேவா. ஐ, ஆல், கூ, இன், அது, கண். அப்போ அந்த ஆளோட தான் வந்து இந்த ஒடு ஓடுலாம் வந்தது இல்லையா. அப்போ உடனிகழ்ச்சி பொருள் என்ன உருபு, உடனிகழ்ச்சி பொருள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு, ஆள். ஓகேவா. அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. என்ன வேற்றுமை பயின்று வந்துள்ளது, அறத்தான், அறத்தான், ஆண், ஆண். ஓகேவா. இது 3ஆம் வேற்றுமை. மலர் பானையை வனைந்தாள். பானையை, ஐ, ஆக்கல் தம். ஓகேவா. என்ன பொருள் வந்திருக்கு, ஆக்கல் பொருள் குறிக்குது. 3ஆம் வேற்றுமை பொறுத்தவை கொடுத்துருக்காங்க. 3ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை என்ன, ஆள், ஆண், ஒடு, ஓடு. இது 4 தான் 3ஆம் வேற்றுமைன்னு சொல்வோம். ஓகேவா. மண்ணால் குதிரை செய்தான். மண்ணால், ஆள் கரெக்டாக வருது. 4ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமைங்கிறது என்னது நம்மளுக்கு, கூ. அப்போ 4ஆம் வேற்றுமைக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ராமனுக்கு தம்பி இலக்குவன். முறை வச்சும் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கூவும் வருது, அதே மாதிரி முறையில் வருது பொருள். 5ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமைங்கிறது என்னது, இன்னு, இல்லு. இந்த 2 இதில் வர்றதா வந்து 5ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவோம். இன்னு, இல்லு. இது எந்த பொருளில் வரும்னு பார்த்தோம்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏதுன்னு வரும். ஓகேவா. இந்த இன்ன இல்லை ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இப்போ நம்ம ராமனுக்கு தம்பி இலக்குவன்னு பார்த்துட்டோம், மண்ணால் குதிரை செய்தானு பார்த்துட்டோம், பாரியினது தேர், அது, ஏவுதல் கலையில் சிறந்தவன், ஏகலைவன், ஏவுதல் கலையில் சிறந்தவன். அப்போ 5ஆம் வேற்றுமையில் கலையில் அந்த இல்லுங்கிறது வருது இல்லையா, அப்போ இது 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை என்ன சொல்லியிருக்கோம், அது, ஆது, ஆ. பாரியினது தேர், அது, அதுதான் வந்து 6ஆம் வேற்றுமை. இப்போ வேற்றுமையில் வந்து நல்லா கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேபிள் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டால் போதும். தேங்க்யூ.